அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நடிக்கிறாங்க இல்லையா, லட்சுமி பிரியா, விஜய், அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இன்றைக்கி வந்து நேற்றுக்கு இது விமென்ஸ் டேக்கு வந்து எஸ்எஸ் மிஸ்டிக்கில் அவார்டு கொடுத்தாங்க இல்லையா காவேரிக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு டைமே இல்லை. அதனால் வந்து இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. அதில் அவங்க அம்மாவை பற்றி பேசியிருந்தாங்க. நிறைய பேரை பற்றி லட்சுமி பிரியா வந்து பேசியிருந்தாங்க. அதே எஸ்எஸ் மிஸ்டிக்கில் வந்து இந்த 500வது எபிசோடுக்கு வந்து வந்திருந்தாங்க இல்லையா மகாநதி டீம். அந்த இதில் வந்து எல்லாமே வந்து உள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து செம்மையாக இருந்தது. அதில் வந்து விஜய் என்ட்ரி, காவேரி என்ட்ரி ஆகுறது, அதுக்கப்புறமா வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக அவங்கக்கிட்ட பேசினது. அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி பொண்ணுங்க குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஒரு பையன்லாம் வந்து க்யூட்டாக வந்து சுவாமிக்கிட்ட பேசினது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்திருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. எஸ்எஸ் மிஸ்டிக்கு என்ன பண்ணாங்களோ பண்ணலையோ தெரில, இந்த வீடியோ நல்லா போய் அதை எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் காவேரி அதாவது அவார்டு ஃபங்க்ஷன் பேசுகிற ஸ்பீச்சை விட அதுக்கு முன்னாடி அழகாக பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு தான் அவங்க ஸ்டேஜ் மேலே கம்மியாக பேசியிருந்தாங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு தோணுது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி கலாட்டாவிலேயே அவங்க வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. மற்றபடி நம்ம சுவாமி வந்து இப்போ காசா கிராண்ட் இதில் வந்து ப்ரமோஷனுக்கு வந்திருந்தா இல்லையா, சும்மா 2 வார்த்தை தான் பேசியிருந்தார். அவ்வளோ அழகாக வந்து பேசியிருந்தார். கண்டிப்பாக அவர் சென்னையில் வந்து செட்டில் ஆயிடுவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ப்ரமோஷனுக்கு அவர் நடிச்சிருந்தாலுமே அவருக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு தானே கலாட்டா இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். அப்போ வந்து கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னா இதுலேருந்து அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாட்டை வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காவேரியும் விஜயும் வந்துட்டு செம்மையாக வந்து மகாநதியில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. சூப்பராக லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு விஜய் காவேரிக்கு அப்படிங்கிறது தான். இதுவே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை விட ஜாஸ்தியாக தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் 2 பேருமே செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்மளோட சுவாமி வந்து சென்னை வந்து செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா பெங்களூர் போயிட்டு வர்றதுக்கு இங்கேயே தங்குனா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டைம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு வந்திருக்கு. என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.